We have only one God. நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார். We have only one book. நாம் ஒரே புத்தகத்தை கொண்டிருக்கிறோம். And we have only one gospel. நமக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. And we have only one audience because God is my audience. நமக்கு கேட்பார் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவரே நம்மை கவனிக்கிறவர். We have only one person to please, that's our God. நாம் ஒரே ஒருவரை தான் பிரியப்படுத்துகிறோம், அது தேவனாய் இருக்கிறார். And I'm happy to be part of this great meeting of all the evangelists in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள சுவிசேஷகர்கள் மத்தியில் நடக்கிற இந்த கூடுகையிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். When Johnson has sent me the program sheet, இந்த நிகழ்ச்சி நிரலை அச்சிடும் பொழுது ஜோன்சன் சொன்னார், he said you have to focus on 1 Timothy chapter 4 verse 16. 1 தீமோத்தேயு 4:16 அதிகாரத்திலே நாங்கள் கருத்து கொள்கிறோம் என்று அவர் சொன்னார். And I like to focus on that verse today and also tomorrow. இன்றும் நாளையும் இந்த வசனத்தை தான் நான் நோக்கவிருக்கிறேன். And let me read that verse from 1 Timothy chapter 4 verse 16. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16 வசனத்தை நாங்கள் வாசிக்கட்டும். It says keep உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். Thankfully, Brother Sam John was focusing on how you have to take care of yourself. சகோதரன் சாம் கே ஜான் உங்களை குறித்து நீங்கள் எவ்விதமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசினார். நன்றியா இருக்கிறேன். He talked about how you have to be humble. எப்படி நீங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசினார். I mean, having the nature of Jesus from Philippians chapter 2. பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இயல்பை சார்ந்து. In his second session, he focused on how you have to be like Caleb. Like Caleb. இரண்டாவதாக வகுப்பிலே காலேபை போல எவ்விதமாய் நீங்கள் இருக்கக்கூடும் என்பதை குறித்து சொன்னார். So Brother Sam focused on how you need to be. எவ்விதமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நோக்கமாக சொன்னார். In other words, how you to be watchful of yourself. இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனால் உங்களை குறித்து நீங்கள் எவ்விதமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று. I want to focus on the second part. நான் இப்பொழுது இரண்டாம் பகுதியை நோக்கமாக சொல்கிறேன். How you have to be watchful of your teaching. உங்களது உபதேசம் அல்லது போதனையை குறித்து எப்படி நீங்கள் எச்சரிக்கையாய் இருத்தல் வேண்டும். In some translation it is translated as doctrine. சில மொழிபெயர்ப்புகளிலே போதனை இல்லை உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. Where do we get the doctrine from? எங்கே இருந்து உபதேசத்தை நாம் பெற்றோம் அல்லது பெறுகிறோம்? Doctrine means things that we believe to be true. உபதேசம் என்றால் சத்தியம் அல்லது மெய் என்று நாம் எதை நம்புகிறோமோ அதுதான். What is the source of truth? இந்த சத்தியம் அல்லது இந்த உண்மையினுடைய ஆதாரம் என்ன? It's God. தேவன் தான். And God has revealed what is true to mankind in this book. தேவன் எது சத்தியமோ அதை இந்த நூலின் வாயிலாக மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். In other words, to know the truth you have to know the scripture. மற்றொரு வார்த்தையிலே சொன்னால் சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த வேத வாக்கியங்களை அறிந்திருத்தல் வேண்டும். I want to read the same book, chapter 3 verse 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் படிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. Okay, the scripture, all scripture. வேத வாக்கியங்கள் எல்லாம். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? From Genesis to Revelation. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். Brothers and sisters, we have only one book. சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் உண்டு. All what you want to know about God, it's here. தேவனை குறித்து என்னவெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அத்துணையும் இதில் இருக்கிறது. All you want to know about yourself is in this book. உங்களை குறித்து என்னவெல்லாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதுவும் இதற்குள் இருக்கிறது. All the things that you want to know about the world is here.
இப்பிரபஞ்சத்தை குறித்து எதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படுகிறீர்களோ அதெல்லாம் இதற்குள் இருக்கிறது. All that you want to know about the past, what happened, it's here. எதுவெல்லாம் கடந்த காலத்திலே நிறைவேற்றம் அடைந்தது என்பதை குறித்து அறிய விரும்பினால் அதுவெல்லாம் இதற்குள் இருக்கிறது. All what is happening now is here. என்னவெல்லாம் நிகழ்காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் இதற்குள் இருக்கிறது. All that is going to happen in the future is here. எதிர்காலத்தில் நடைபெறுவதெல்லாம் இங்கே இருக்கு. That means to know the doctrine, you have to know the scripture. அதன் பொருள் உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளல் வேண்டும். I am making 3 statements. I think all of you will agree with me. நான் 3 தத்துவங்களை இல்லை என்றால் 3 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருமே இந்த கூற்றிலே ஒத்துக்கொள்வீர்கள் என்றே நம்புகிறேன். Shall I say? அந்த கூற்றுகளை நான் சொல்லட்டுமா? Don't get angry with me. என் மேல கோபப்படாதீங்க. Don't feel uncomfortable sitting here. ஒரு அசௌரியமா இங்க உட்கார்ந்திருக்க நினைக்க வேண்டாம். Don't feel that I am insulting you. நான் உங்களை எல்லாம் ஏதோ மட்டுப்படுத்துகிறேன் நினைக்க வேண்டாம். Sometimes you might say, brother, I've been in ministry almost of your age. Brother, கிட்டத்தட்ட உங்க வயசு என்னவோ அந்த அளவுக்கு நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். And you are going to tell something unthinkable. நீங்கலாம் யோசிக்க கூடாது ஏதோ ஒன்னு சொல்றீங்களே நினைக்கலாம். Now I'm going to talk about something very simple, true of most of us here. நான் சொல்லுற விஷயம் மிக மிக எளிமையானது. ஆனால் நம்மில் பெரும்பான்மையாரை பொறுத்தமட்டிலே அது உண்மைதான். Number 1. We don't read the Bible as we ought to. எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டுமோ அவ்விதமாய் நாம் வாசிப்பது இல்லை. We read the Bible. I didn't say we don't read the Bible. அது சொல்லல. நீங்க வேதத்தை படிக்கலன்னு நான் சொல்லல. வேதத்தை நீங்க படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. Yeah, we do not read the way we should read. எப்படியாக இதை வாசிக்க வேண்டும் என்கிற முறையில் அல்லது அந்த வழியில் வேதத்தை வாசிப்பது இல்ல. Second, இரண்டாவதாக, we don't understand the Bible the way we should understand. எப்படி வேதத்தை விளங்கிக் கொள்ளல் வேண்டுமோ அவ்வகையில் வேதத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. Thirdly, மூன்றாவது, we don't practice the Bible the way we ought to practice. எப்படி வேதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த நிலையில் அல்லது அந்த வழியில் வேதத்தை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை. I know some of you are already disagreeing with me. I can see from your face. உங்க முகத்தை பார்த்தாலே புரியுது நிறைய பேர் இந்த கருத்துக்கு ஏன் கூட உடன்படவில்லை என்று. No. You are not right. You are not right. We are reading Bible. We are understanding. We are practicing. இல்ல நாங்க பைபிளை படிக்கிறோம், நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம், நாங்க அதை நடைமுறைப்படுத்துகிறோம். I am saying no. We are not reading the Bible. நான் சொல்றேன் இல்ல நம்ம பைபிளை படிக்கலன்னு சொல்றேன். We are not understanding. நாம் அதை விளங்கிக் கொள்ளல. We are not practicing. நாம் அதை நடைமுறைப்படுத்தல. Let me come to the first point. முதல் பகுதிக்கு நம்ம வருவோம். To know the doctrine, you have to know the scripture. உபதேசத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வேத வாக்கியத்தை நீங்க புரியணும். I've been speaking to almost 150 evangelists in Africa. ஆப்பிரிக்காவில் 150 சுவிசேஷத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். I've been to Africa 2 times. 2 விசை ஆப்பிரிக்காவுக்கு நான் போயிருக்கிறேன். And I visited 4 countries there. அங்கே 4 நாடுகளை நான் சந்தித்தேன். I met lot of our evangelists. அநேக நம்முடைய ஊழியர்களை அல்லது சுவிசேஷங்களை நான் சந்தித்தேன். Like this evangelistic meeting, all the brothers and their wives were there. இவ்விதமாக சகோதரர்களும் சகோதரிகளுமாக ஊழியர் உள்ளவர்கள் அங்கே அமர்ந்திருந்தாங்க. I asked them one simple question. ஒரு எளிமையான வினாவை வினவினேன். Is there anyone who has read the Bible from cover to cover at least one time? யாராவது ஒரு முறை வேதத்தில் அட்டையிலிருந்து அட்டை வரைக்குமாக வாசித்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். Out of 150 people, only 2 people stood up. 150 நபர்களிலிருந்து 2 பேர் மட்டும்தான் எழுந்திருந்தாங்க. I don't want to ask that question here. அந்த கேள்வியை இங்கே கேட்க நான் விரும்பல. You ask to yourself. உங்களை நீங்களே வினவிக் கொள்ளுங்கள். We don't read the Bible the way we ought to. எப்படியாக வேதத்தை வாசிக்க வேண்டுமோ அவ்விதமாக நாம் வாசிக்கிறது இல்ல. We have to read in the way that God has explained to us in the scripture. வேதாகமத்திலே எவ்விதமாக தேவன் விவரித்திருக்கிறாரோ நமக்கு அவ்வகையாக நாம் இதை வாசித்தல் வேண்டும். Jesus said, you do err because you do not know the scriptures. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாததினால் இவைகளை செய்கிறீர்கள். In Jesus time, இயேசு வாழ்ந்த காலத்தில் there's no mobile. அப்பொழுது இந்த அலைபேசி இல்ல, கைபேசி.
There is no book. புத்தகம் இல்ல. Then how do they read? அப்புறம் எப்படி அவங்க வாசிச்சாங்க? You know, animal skin, on the animal skin they used to write. விலங்குகளின் தோலிலே அவர்கள் எழுதினார்கள். And they will roll it. அதை சுருட்டினாங்க. It is known as scroll. இது வேத அது சுருள், புத்தக சுருள் என்று அழைக்கப்பட்டது. Okay, another way of keeping is on papyrus. மற்றொன்று பாப்பிரஸ்ல எழுதப்பட்டது. You know what is papyrus? பாப்பிரஸ் என்றால் என்ன தெரியுமா? In Tamil Nadu, in southern part you have something known as mat on the floor. தமிழகத்தை தென்பகுதியில பார்த்தால் தரையில் விரிக்கப்படுகிற பாய்களை நம்ம பார்த்திருக்கிறோம். And they use a leaf that actually grows on the riverside. நதி ஓரங்களிலே ஆற்றுப்படுகையிலே வளருகிற அந்த நாணலை எடுத்துதான் இந்த பாயை நெய்கிறார்கள். And when it is green they will write with maybe metal piece. அவிதமாக இருக்கும் பச்சையா இருக்கும் பொழுது உலோகத்தினாலே இவைகள் மீது எழுதுவாங்க. Then they will dry it. அப்புறமாக அதை காய வைப்பாங்க. And that is known as, you know, papyrus material. அதுதான் பாப்பிரஸ் பொருள் என்று அழைக்கப்பட்டது. നമ്മൾ ഇതില്ലേ എന്താണ് തഴപ്പായ പായ ഉണ്ടാക്കുന്ന അതുപോലത്തെ സാധനമാണ് பாய் நம்ம பாய் கோரப்பாயில பாய் இல்லையா, பாய் போல அந்த பச்சை தாவரத்தில் எழுதப்படுகிற அந்த எழுத்துக்கள். പിന്നെ പരമ്പില്ലേ, പരമ്പ് അറിയില്ലേ, എന്ന് പറഞ്ഞ പോലെ ഇലകൾ ഇങ്ങനെ ഇങ്ങനെ വെച്ചിട്ട് അത് ഉണക്കും, നല്ലപോലെ ടൈറ്റ് ചെയ്ത് ഉണക്കിയിട്ട് അതിൻ്റെ മുകളിൽ ഇടും. இந்த இலைகளை ஒன்றின் ஒன்று மீதாக அடுக்கி பரம்பு போல பரம்பு போல அடுக்கி பாய் போல அடுக்கி வைப்பாங்க. கட்டுக்கட்டா அடிக்குவாங்க. கட்டுக்கட்டா அடுக்கிக்கிட்டு அதில் தான் ஓலைச்சுவடி எல்லாம் வாசிக்கிறோமே அதே போல இந்த பேப்பர்ஸில் அவர்கள் அடுக்கி வைத்து விட்டு எழுதுவார்கள். So to have one book you need to have 2 bullock carts. இப்போ ஒரு புத்தகத்தை நீங்க கொண்டு போகணும்னா 2 காள வண்டி வேணும். Because the scrolls will be very big. ஏனென்றால் இந்த புத்தக சுருள் பெரிய பெரிய அளவில் இருக்கும். Only in a synagogue there will be Bible available. ஜெப ஆலயத்தில் மட்டும்தான் இந்த வேத வாக்கியத்துக்குள்ள சுருள் இருக்கும். You know, in Luke chapter 4 when Jesus went to the place where he grew up in Nazareth, he went to the synagogue and he read from the scroll of Isaiah. லூக்கா 4 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த நாசரேத்துக்கு போகும்பொழுது ஜெப ஆலயத்திலே அந்த வேதாகம சுருளை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து அந்த பகுதி எடுத்து படித்தார். So only in synagogue there will be Bible. ஆக எங்கே ஜெபாலயம் இருந்ததோ அங்கே மட்டும்தான் இந்த வேத வாக்கிய சுருள் இருக்கும். But they don't have the Old Testament. ஆனா அவங்க எல்லா பழைய ஏற்பாட்டு புத்தகங்களும் இருக்காது. Maybe some scrolls, some books will be there. சில நூல்கள், சில வேத சுருட்கள் மட்டும் இருக்கும். So it's very difficult for them to know the Bible. ஆக அவங்களை பொறுத்தமட்டிலே வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப சிரமமானது. But some rich people, ஆனால் சில ஐஸ்வர்யமானவங்களா இருந்தவங்க, they will hire the scribes. அவர்கள் இந்த வேதத்தை எழுதுகிற அந்த வேதத்தை அவர்கள் கூலிக்கு அமர்த்திக் கொள்வார்கள். And they will copy the Bible. அவ்விதமாக இந்த வேத வாக்கியங்களை பிரதியாக எழுதிக் கொள்வார்கள். When Jesus was speaking to rich people, இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களை குறித்து பேசும்போது he asked them, have you not read? நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். When he was speaking to poor people, அவர் எளிய மக்களிடத்திலே பேசும்போது have you not heard? நீங்கள் கேட்கவில்லையான்னு கேட்டார். 2 types of people. 2 வகையான மக்கள். People who read, வாசிக்கிறவர்கள், people who hear. கேட்கிறவர்கள். Jesus said, you do err because you do not know the scriptures. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாததினால் இவைகளை செய்றீங்க. Did people know that Jesus is a fulfillment of Old Testament? இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் என்பதை அறிந்திருந்தாங்களா அவங்க? No. இல்ல. If they knew, they would not have crucified Jesus. அப்படியாக அவரை அறிந்திருந்தாரானால் சிலுவையில் அவரை அறிந்திருக்க மாட்டார்கள். They never read the scripture. ஆனால் அவர்கள் வேதத்தை படித்தாங்க. Jesus said, you know, Moses and all the prophets, they have written about me. இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசேயும் தீர்க்கதரிசி எல்லாரும் என்னை குறித்து எழுதியிருக்கிறார்கள். Jesus said, if you believe Moses, you will believe me. இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசேயை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீங்க. They have read but never understood. அவர்கள் வாசிச்சாங்க ஆனா ஒருபோதும் விளங்கிக் கொள்ளல. Our problem is we are not reading the scripture. நமக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா வேதாகமத்தை நாம் வாசிப்பது கிடையாது. We are so proud about Bible, we'll say, oh, God's word is with me. வேதாகமத்தை பற்றி அதிகமாக தம்பட்டம் அடித்துக் கொள்வோம், இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுவோம். But we never read. ஆனால் ஒருபோதும் வாசிக்க மாட்டோம். Very scarcely we read. மிக அபூர்வமாகத்தான் நாம் வாசிப்போம். How do we read? எப்படி வாசிப்போம்? Usually before we go to bed, பொதுவாக படுக்கைக்கு போறதுக்கு முன்னால we read one psalm. ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். There are 2 small psalms. 2 சின்ன அளவுள்ள சங்கீதங்கள். There are people who share their testimony.
சில பேர் தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வாங்க. At the end of the testimony, they'll say, I'll read a Bible verse that has really, inspired me. சொல்லுவாங்க, கடைசி சாட்சி என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு வேத வசனத்தை படித்தேன், அந்த வசனம் தான் என்னை தூண்டினதுன்னு சொல்லுவாங்க. And usually they quote it from Book of Psalms. பொதுவாக அவங்க குறிக்கோடு காட்டுதெல்லாம் சங்கீதத்தில் தான் இருக்கும். In Malayalam they say, എന്നെ സന്തോഷിപ്പിച്ചൊരു വാക്യം വായിച്ചുകൊണ്ട് ഞാൻ ഇരുന്നുകൊള്ളാം. மலையாளம் சொன்னால் என்னை சந்தோஷப்படுத்தின ஒரு வார்த்தை வசனத்தை வாசிச்சுட்டு நான் உட்கார்ந்துக்கிறேன். And then read from Psalms. சொல்லிட்டு எங்க இருந்து வாசிப்பாங்கன்னா சங்கீதத்திலிருந்து தான் வாசிப்பாங்க. ഞാൻ ചോദിക്കട്ടെ, ഈ നെഹമ്യാവിലും എസ്രായിലും ഹോശയിലും ക്രോണിക്കിൾസിലും ആവർത്തന പുസ്തകത്തിലും അവിടെ ഒന്നും സന്തോഷിപ്പിക്കുന്ന ഒന്നുമില്ലേ? நெகேமியா, ஓசியா, நாளாகமம், எஸ்ரா இதுலெல்லாம் சந்தோஷப்படுத்துற வார்த்தை வசனம் எதுவுமே இல்லையா? There are verses. வசனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. You have not read it. நீங்க அதை வாசிக்கல. Now we said doctrine, correction, reproof, training, all four things coming from the scripture. நான் வாசிக்கிறோம், உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் இது எல்லாமே இந்த நான்குமே வேத வாக்கியங்களால வருகிறது. Imagine you have never read the book of Esther. சரி, எஸ்தர் புத்தகத்தை நீங்க படிக்கவே இல்லை, வாசிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. You don't know the doctrine, the correction, the reproof and the training from Esther. நீங்கள் உபதேசத்தை குறித்தும் கடிந்து குறித்தும் சீர்திருத்தத்தை குறித்தும் நீதியை படிப்பித்தல் குறித்தும் எஸ்தர் புத்தகத்தில் உள்ளதை அறியவில்லை. If you have never read Second Chronicle, இப்போ 2 நாளாகமத்தை நான் ஒருபோதும் படிக்கலன்னு வச்சுக்கிறோம். You don't know the doctrine, the instruction and the correction and the instruction from this book. இவ்விதமாக நீங்க 2 நாளாம் புத்தகத்தை படிக்கலனா உபதேசம் உங்களுக்கு தெரியாது, கடிந்து கொள்ளுதல் தெரியாது, சீர்திருத்தல் தெரியாது, நீதியை படிப்பித்தலும் தெரியாது. That means if you do not know the Old Testament, you do not know the doctrine, correction and instruction from that book. அதனுடைய பொருள் எப்படி சொன்னால், பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் உபதேசமும் கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தலும் நீதியை படிப்பித்தலும் உங்களுக்கு தெரியாது. You just say yes or no in your heart. Don't tell it louder, okay? இப்போ நீங்க சத்தமெல்லாம் வார்த்தையினால பதில் சொல்ல வேண்டாம். உங்க மனசுலயே ஆம் இல்லை என்ற பதிலை சொல்லிக் கொள்ளுங்க. When was the last time you read the book of Lamentation? கடைசியா புலம்பல் புத்தகத்தை நீங்க எப்போ வாசிச்சீங்க? மனசுக்குள்ளே பதில் சொல்லிக்கோங்க, வெளியே சொல்ல வேண்டாம். புலம்பல் புத்தகத்தை கடைசியா எப்போ நீங்க வாசிச்சீங்க? After Corona? கொரோனாவுக்கு அப்புறமா? Before Corona? இல்ல கொரோனா காலத்துக்கு முன்னாலயா? 10 years ago? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலயா? 20 years ago? ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பா? Or never read at all? ஒருபோது வாசிக்கவே இல்லையா? I'm sitting in front of lot of preachers here. இங்க நிறைய பிரசங்கிமார்களுக்கு முன்னால எனக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Tell me, when was the last time you preached from Obadiah? ஒபதியாவிலிருந்து கடைசியாக நீங்க எப்போ செய்தி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. When did you take a Bible study on book of Leviticus? லேவியராம் புத்தகத்திலிருந்து எப்போது வேத பாட வகுப்பை நீங்க நடத்துனீங்க? When was the last time you preached one sermon from book of Ezekiel? எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து கடைசியாக ஒரு செய்தியாவது நீங்க எப்ப கொடுத்தீங்க? கடைசியா கொடுத்த செய்தி எங்க? எப்போ? எசேக்கியேல் இருந்து. If there is answer to all three, if somebody is saying yes, இப்போ இந்த 3 கேள்விகளுக்குமே யாராவது ஆம் என்ற பதிலை தருவார்களானால் please stand up, we'll go for dinner. எழுந்திரீங்க, நம்ம சாப்பாட்டுக்கு போயிடும். இரவு உணவு கூட்டம் முடிச்சாச்சு. முடிஞ்சது. We'll finish the நாம் இந்த Johnson, we are going to close now. ஜான்சன், நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்ய போறோம். If there is anybody, I'm going to close. யாராவது இந்த 3 கேள்விகளுக்கும் ஆம் என்று பதில் சொன்னா எழுமி நில்லுங்க. இந்த கூட்டம், இந்த அமர்வு இப்போது முடிச்சிடலாம். நம்ம my point correct தானே? இப்போ நான் சொன்ன கருத்து சரிதானே? We do not read the scripture the way we ought to read. எந்த வகையில் எப்படியாக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டுமோ அவ்வகையில் நாம் வாசிக்கல. We read it for the sake of reading. வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வாசிக்கிறோம். We casually read like the newspaper. ஒரு செய்தித்தாளை வாசிக்கிற வண்ணமாய் சாதாரணமாய் வாசிக்கிறோம். Let me ask you, you all give us sermons many weeks, isn't it? நீங்க பல வாரங்களில் செய்தியை
இந்த பிரசங்கத்தை நீங்க நடத்துவீங்க? அப்படித்தானே அவங்கள்ட்ட உனக்கு கேட்கிறேன். Why there are no new ideas? ஏன் புதிய ஆலோசனைகள் அதிகமா வரல? Why there is no new exhortation? ஏன் ஒரு புதிதான ஒரு புத்தி சொல்லுதல் வரல? Why there is no variety in your sermon? ஏன் ஒரு புதிதான ஒரு பிரகாசம் இல்லை என்றால் எழுப்புதல் உங்க செய்தியில வரல? Because you are not reading the scripture. ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்ல. Only when you read the scripture, the Lord will speak to you through that passage. வேதாகமத்தை நீங்க எப்போ வாசிக்கிறீங்களோ அப்போதான் வாசித்த பகுதியிலிருந்து அது உங்களோடு பேசும். When we started Hosur Brethren Assembly, ஓசூர் சகோதர சபையை நாங்கள் துவங்கின போது we started preaching from Genesis. நாங்கள் ஆதியாகமத்திலிருந்து பிரசங்கிப்பதை துவங்கினோம். You know, passage by passage, theme by theme, preaching through every verse. அதாவது பகுதி பகுதியாக தலையங்கம் தலையங்கமாக ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் பேசினோம் அல்லது கற்றுக்கொண்டோம். Then we came all the way up to 2 Samuel. நாங்கள் 2 சாமுவேல் வரைக்கும் வந்தோம். Then the church became new. All new members, all people all scattered away. They all migrated to other places. Church became new. இப்போ ஏற்கனவே இருந்தவர்களெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். இப்பொழுது சபைக்கு புதிதானவர்கள் வருகை தந்தாங்க. Then we started from Matthew. அப்புறம் நாங்கள் மத்தேயிலிருந்து ஆரம்பித்தோம். Then we came all the way to Revelation. அங்கே இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வந்தோம். Then again started from Genesis. மறுபடியும் ஆதியாகமத்தில் துவங்கினோம். Last week we preached from Isaiah 24. கடைசி வாரத்தில் ஏசாயா 24ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினோம். Lord willing, by 2030 we will reach book of Revelation. கர்த்தர் சித்தமானால் 2030 வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் சென்று சேருவோம். We need to preach the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். You know, Paul calls the Ephesian elders. இந்த பவுல் எபேசிய மூப்பர்களை வரவழைத்தார். Then he said, after I go, many wolves will come. சொன்னார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். You need to keep, take care of them. நீங்கள் அவைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். All the sheep is entrusted with you. பாருங்கள், இந்த மந்தையெல்லாம் உங்கள் வசமாக ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. I taught you day and night. நான் இரவும் பகலும் உங்களுக்கு போதித்தேன். And I gave you the whole counsel of God. தேவனுடைய ஆலோசனை முழுவதும் உங்களுக்கு மறைக்காமல் சொன்னேன். പൗലോസ് എന്താ പറഞ്ഞത്? பவுல் என்ன சொன்னார்? നിങ്ങൾക്ക് പ്രയോജനമുള്ളതൊന്നും ഞാൻ മറച്ചു വെച്ചിട്ടില്ല. உங்களுக்கு பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. How many years Paul was there? எத்தனை வருஷம் எபேசில பவுல் இருந்தாரு? 3 வருஷம். 3 வருஷம். Day and night he was preaching. இரவும் பகலும் அவர் போதனை பண்ணி கொண்டு வந்தார். அந்த காலத்துல யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, படிக்கிறத புக் கிடையாது. there is no people to waste your time. அன்றைக்கு சொன்ன இந்த வசதிகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை, ஊடக வசதி எல்லாம் இல்லை. அதனால மக்களுக்கு தங்கள் நேரத்தை வீணாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ഇന്നാണല്ലോ ഈ വാട്സപ്പും മറ്റുള്ള ആൾക്കാരുടെ പരദൂഷണവും കുറ്റമൊക്കെ പറയുന്നത്. അതിങ്ങനെ എഴുതി വിടുന്ന അതൊക്കെ ശുശ്രൂഷയായിട്ട് കാണുന്ന ആൾക്കാരൊക്കെ ഉണ്ട്. இன்றைக்கு தான் இந்த வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு மற்றவரை பற்றி எல்லாம் குறை சொல்வது, உள்ள காரியங்களை வெளியே சொல்வது, இதையே ஒரு ஊழியமாக கூட நடத்தக்கூடிய முறையில் இந்த ஊடகங்கள்லாம் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി ദൈവം തരുന്ന കാശ് കൊണ്ട് നമ്മുടെ ഫോൺ റീചാർജ് ചെയ്തിട്ട് ഇതുപോലത്തെ ഗോസിപ്പ് വായിച്ച് ഇഷ്ടപ്പെടുന്ന അനേക സുവിശേഷന്മാരും ഉണ്ട്. விதமாக தேவன் நமக்கு தருகிற இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய இந்த அலைபேசிக்கு பணத்தை வைத்து மற்றவர்களை குறித்து புறங்கூறுதல் போன்ற பல்வேறு காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதில் சிலர் பிரியப்படுவதும் செய்கிறாங்க. I can give you my phone. என்னுடைய அலைபேசியை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஆர்க்கு வேணாலும் செக் செய்யலாம். யார் வேணாலும் இதை நீங்க சோதிச்சு பாருங்க. There is no group that I am part of that gossips. அந்த கோல் சொல்லுகிற குறை சொல்லுகிற எந்த ஒரு குழுவிலும் நான் அங்கமாக இல்லை. Because God given money is for God's purpose. என்றால் தேவன் தமது நோக்கத்திற்காக பணத்தை தருகிறார். And God given time is for him. தமக்காக தேவன் காலத்தையும் தருகிறார். ആ സഭയിലെ പ്രശ്നം ഈ സുവിശേഷൻ പണം കൊണ്ട് ഓടി, ഈ സ്ത്രീ അന്നാളെ കല്യാണം കഴിച്ചു, இந்த സഭയിൽ വഴക്ക്, അതൊന്നും വായിക്കാൻ എനിക്ക് സമയമില്ല. அந்த சபையில பிரச்சனை, அவர் பணத்தை கொண்டாரு, இந்த பெண்ணு இந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்படிப்பட்ட புகார்களை எல்லாம் படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. Let them deal with God.
அவர்கள் தேவனோட காரியங்களை செய்து கொள்ளட்டும். ലോകത്തിലുള്ള ബ്രദറൻ അസംബ്ലികളെ എല്ലാം നന്നാക്കാൻ വേണ്ടി ദൈവം എന്നെ ഏൽപ്പിച്ചിട്ടില്ല. உலகத்தில் உள்ள எல்லா சகோதர சபைகளையும் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை அனுப்பல. ഉപദേശിമാരെ നന്നാക്കാൻ ആരെയും ദൈവം ഏൽപ്പിച്ചിട്ടില്ല. போதகர்களை சீர்படுத்த வேண்டும் என்று யாரும் என்னை ஏற்படுத்தல. Brothers and sisters, don't waste your time on that. சகோதர சகோதரர்களே, உங்கள் நேரத்தை இதிலே விரயமாக்காதீங்க. Imagine if you are spending 1 hour on the mobile. இப்போ உங்களுடைய அலைபேசியில 1 மணி நேரத்தை நீங்க செலவு செய்யறீங்க அப்படின்னு கற்பனையா வச்சுக்கோங்க. 1 year you will spend 365 hours. ஒரு ஆண்டுல 365 மணிகள் நீங்கள் செலவு செய்றீங்க. சரிதானே? சரிதானே? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், வருஷத்துக்கு 360. You know how much time to take Tamil Bible, to read Tamil Bible? தமிழ் வேதாகமத்தை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் வேணும்? எவ்வளவு காலங்கள் வேணும்? மணி நேரம்? தொடர்மானமா படிச்சா தொடர்ந்து தமிழ் வேதாகமத்தை படிச்சோம்னா எவ்வளவு நேரம் நமக்கு வேணும்? 82 hours. 82 மணி நேரம். சும்மா சாதா ஸ்பீட்ல நம்ம தோராயமாக உள்ள வேகத்துல 82 hours. 82 மணி நேரம். I have 3 Bibles. எனக்கு என்கிட்ட 3 வேதாகமம் இருக்கிறது. 1 English Bible. ஒன்று ஆங்கில வேதாகமம். That is for coloring, underlining, writing all the notes. அது அடிக்கோடிட்டு அதனுடைய குறிப்புகள் எல்லாம் எழுதுவதற்காக. I have another Malayalam Bible only for reading. மற்றொரு மலையாள வேதாகமம் அது வாசிப்பதற்கு மட்டும். I have 2 Tamil Bible. 2 தமிழ் வேதாகமங்கள் என்று. One is for reading. ஒன்று வாசிப்பதற்கு. Another is for coloring and writing on the side. மற்றொன்று வண்ண குறியீடு இட்டு அடியிலே அந்த குறிப்புகளை எழுதி வைப்பதற்காக. I have 2 Greek Bibles. 2 கிரேக்க வேதாகங்கள் உண்டு. One is for reading and one is for coloring. ஒன்று வாசிப்பதற்காக, மற்றொன்று வண்ண குறியீடு இட்டு குறிப்பு எழுதுவதற்காக. I'm not lying. If you come to my home, I will show you. நான் பொய்யெல்லாம் சொல்லல. என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் அதை எடுத்து காட்டுறேன். I have a study room. எனக்கு வாசிக்கும் ஒரு அறை இருக்குது, படிப்பறை. 8 to 12 o'clock in the night, I sit, prepare my sermon, type my sermons and look at commentaries, read my Bible and do the studies. 8 முதல் 12 மணி வரைக்குமாக நான் வேதத்தை படிப்பேன். நான் என்ன செய்து கொடுக்க போறனோ அதையெல்லாம் நான் அச்சிடுவேன், எழுதுவேன். அப்புறமாக வேத விளக்கு உரையோடு நான் அதை ஒத்து பார்த்து அதுக்கப்புறமா தான் செய்து வருகிறது. God is not asking you to memorize 25 volumes of Britannica encyclopedia. 25 பக்கம் உள்ள பிரிட்டானிக்கா இந்த என்சைக்ளோபீடியா எல்லாம் அந்த களஞ்சியத்தெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லல. God said only know my word. கர்த்தர் சொன்னார், என்னுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். Paul 3 years preaching day and night, day and night. பவுல் 3 ஆண்டுகளாக பகலும் இரவும் பகலும் இரவும் போதனை செய்து கொண்டிருந்தான். Paul was not a good preacher, I tell you. பவுல் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் அல்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். പുള്ളിയുടെ പ്രസംഗം കൊണ്ട് ഒരാൾ താഴെ വീണ് മരിച്ചിട്ടുണ്ടല്ലേ? அவர் பிரசங்கத்தை கேட்டு ஒரு மேலே இருந்து கீழே விழுந்து செத்தவனாய் விழுந்தான் தெரியுமில்ல? നമ്മളാണ് എന്ത് ചെയ്യും? പ്രസംഗിക്കുന്ന സമയത്ത് ഒരുത്തൻ താഴെ വീണ് നമ്മൾ എന്ത് ചെയ്യും? இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் கீழே விழுந்தா நம்ம என்ன செய்வோம்? പൗലോസ് ആയതുകൊണ്ട് പോയി എഴുന്നേൽപ്പിച്ചു വിട്ടു. பவுலா இருந்ததுனால போய் அவனை எழுப்பிட்டார், உயிரோடு எழுப்பிட்டார். ഒരാൾ മരിച്ചു, അയാൾ ജീവനോടെ ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ, ஒருத்தர் இறந்து திரும்ப உயிரோடு வந்தா, ഓ പ്രൈസ് ഗോഡ്, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், മരിച്ച ഒരാൾ എഴുന്നേറ്റു, மரித்த ஒருவர் உயிர் தெழுந்தார். Okay brothers and sisters, we'll go home happily. God has done wonders. சகோதர சகோதரிகளே, நம்ம சந்தோஷம் வீட்டு போவோம். கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிட்டாரு. നമുക്കെല്ലാം പിരിഞ്ഞു വീട്ടിലോട്ട് പോകാം. நம்ம எல்லாரும் இப்பொழுது கலைந்து வீட்டுக்கு போவோம். What did Paul do? ஆனா பவுல் என்ன செஞ்சாரு? He continued preaching until morning. மறுபடியும் விடியும் வரைக்கும் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி பிரசங்கியார் யாரு? விடிய வரைக்கும் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணவர் யாரு? எந்த பிரசங்கியாரு? பவுல். Okay, 3 years. பாருங்க, 3 ஆண்டுகளாக 2 times day and night he was teaching. 2 வேளையும் பகலும் இரவும் அவர் பிரசங்கம் பண்றாரு. Imagine 1 hour he preached in the morning, 1 hour in the evening. சரி, காலையில 1 மணி நேரம், மாலை இரவு 1 நேரம் அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. How many sermons Ephesians have heard? இப்போ எத்தனை செய்திகளை அவங்க குறைந்தபட்சம் கேட்டிருப்பாங்க? 3 வருஷம் காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பேசுற வச்சுக்கோங்க. இந்த 3 ஆண்டுல எத்தனை செய்திகளை 300 plus 300 plus 300 ஒரு 1000 3 years உள்ள 1000 into 2 எவ்வளோ? கிட்டத்தட்ட 2000 sermons. ஏறத்தாழ ஒரு 2000 பிரசங்கங்களை அவங்க கேட்டிருப்பாங்க. Is there anyone who has heard 2000 sermons in this group? இப்போ வந்திருக்கவங்க யாராவது 2000 பிரசங்கத்தை கேட்டவங்க இருக்கிறீங்களா? இருக்கா? 2000 செய்தியை கேட்டிருக்கேங்க அப்படிங்கிறவங்க? இல்ல.
ரெண்டாயிரம் இருக்குமா அது ஜனிச்சிருந்தவங்க ஜனிச்சிருந்தது இது 3 வருஷத்துக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள பிறந்ததிலிருந்து கணக்கு இல்லை, இதுவரைக்கும் கணக்கு இல்லை. இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக 2000 பிரசங்கத்தை கேட்டவங்க யாராவது இருக்கிறோமா? People are loving to hear the word. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் ஆவலா இருந்தாங்க. Brothers and sisters, unless we know the scripture, we cannot preach. சகோதரர்களே சகோதரிகளே, வேதத்தை அறியாவிட்டால் நம்மால் உபதேசத்தை அறிந்து கொள்ள முடியாது. Do we know the Bible story? வேதத்தில் உள்ள கதைகள் எல்லாம் நமக்கு தெரியுமா? Do we know the history of the Bible? வேதத்தின் வரலாறு நமக்கு தெரியுமா? Do we know the geography of the Bible? வேதாகமத்துடைய புவியியல் காரியம் நமக்கு தெரியுமா? Do we know Bethesda and Bethsaida? பெதஸ்தா பெத்சாயிதா நமக்கு தெரியுமா? ரெண்டு எங்க இருக்கு? 2 இருக்கு. Abimelech and Ahimelech. அபிமெலேக்கு Ahimelech. அஹிமெலேக்கு. Who are these people? இவங்க யாரு? அபிமெலேக்கு அஹிமெலேக்கு இவங்க யாரு? How many pharaohs are there in the Bible? Pharaoh. பார்வோனை பத்தி அறிகிறோம் நம்ம. How many pharaohs? எத்தனை பார்வோன் இருக்கிறாங்க? பார்வோன் எகிப்து மன்னன். How many Herods are there in the Bible? வேதாகமத்தில் எத்தனை ஏரோது இருக்கிறாங்க? ஏரோதுக்கள். What is the difference between Pharisees and Sadducees? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? Who are the Persians? பரிசேயர் யாரு? Who are the Babylonians? பெர்சியர்கள் பாபிலோனியர்கள் யாரு? Who are the Medians? மீதியானியர்கள் யாரு? Who are the Philistines? பெலிஸ்தியர்கள் என்பவர் யார்? Who are the Gibeonites? கிதியோனியர் என்பவர் யார்? Who are the Amalekites? அமலேக்கியர் என்பவர் யார்கள்? It's all from Bible. இது எல்லாமே வேதாகமத்திலிருந்து இருக்கிறது. How many visions are in the book of Amos? ஆமோஸ் புத்தகத்திலே எத்தனை தரிசனங்கள் இருக்கிறது? How many are there in the book of Zechariah? சகரியாவிலே எத்தனை தரிசனங்கள் இருக்கிறது? How do we understand the 70th week of Daniel? தானியேலுடைய 70 வாரங்களை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? What are the visions in the book of Ezekiel? எசேக்கியேல் புத்தகத்தில் உள்ள தரிசனங்கள் எல்லாம் எவைகள்? What temple he is talking about in Ezekiel chapter 40 to 48? எசேக்கியேல் 40 லிருந்து 48 வரைக்குமாக தேவாலயம் என்று குறிப்பிடுகிறாரே, எந்த ஆலயத்தை அவர் குறிப்பிடுகிறார்? Who is the messenger who is going to come before the day of the Lord in the book of Malachi chapter 3? மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளுக்கு முன்பாக வரக்கூடிய தூதன் யார்? Who are the 2 witnesses in the book of Revelation? வெளிப்படுத்தலில் உள்ள 2 சாட்சிகள் யார்? There are lots of questions like that. இவ்வகையான பல்வேறு கேள்விகள் இருக்கிறன. The question is, do we know all these details? இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இந்த விவரங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோமா என்பதுதான். If you do not read, you will not understand. இதை நம்ம வாசிக்கலனா புரிஞ்சிக்கிற முடியாது. We know God called Abraham from the land of Ur. ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் அழைத்தார் என்பது நாம் அறிவோம். But then we have to understand Ur is of the Chaldeans, that's in Babylon. அப்புறம் பாபிலோனிய கல்தையர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். From the river of Euphrates, Tigris, God called this man from the background of idol making. இந்த ஐபிரத் நதியிலிருந்து விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிற பின்னணியை கொண்ட இவனை தேவன் அழைத்தார். What did God say? தேவன் என்ன சொன்னார்? Leave your kith and kin, follow me to the land that I'm going to show. உன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் நீ விட்டுவிட்டு நான் அழைக்கிற நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று கூப்பிட்டார். Abraham went. ஆபிரகாம் போனான். And he had some strong men. அவன் ஒரு பலமுள்ள மனிதன். No, he had some strong men. அவனுக்கு பலமான மக்கள் இருந்தாங்க அவங்ககிட்ட. மக்கள் இல்ல, மனிதர்கள். Yeah. How many? எத்தனை பேர் அவங்ககிட்ட பலசாலியா இருந்தாங்க? 318. Okay? 318 பேர் இருந்தாங்க கைப்பிடிந்தவர்கள். Then his father. அப்புறம் அவங்க அப்பா தேராகு. And அப்புறம் வேற லோத். All of them are traveling and they came to the northern part known as what? Haran. அவங்க எல்லாரும் புறப்பட்டு வட பகுதியாகிய ஆரான் மட்டும் வந்தாங்க. It is also known as Aram. அது ஆரான் என்று அறியப்படுகிறது. It is also known as Paddan Aram. அது பதன் அராம் என்றும் அறியப்படுகிறது. There his father died. Terah died. அங்கே அவனுடைய தகப்பனாகிய தேராகு மரித்தார். Then he came down south. அப்புறமாக தென்புறமாக அவர் கீழே இறங்கி He came all the way to Beersheba.
அவர் பெயர்ஷெபா மட்டுமாக வந்து சேர்றாரு. To reach the place that God has shown him, தேவன் அவனுக்கு காட்டின இடத்தை வந்து சேருவதற்கு how many days he had to travel? எவ்வளவு நாட்கள் அவன் பயணிக்க வேண்டியதாக இருந்தது? No bus, அன்னைக்கு no பேருந்து இல்ல, train, no flight, விமானமும் கிடையாது, no தொடர் வண்டி vehicles, no கிடையாது, vehicles, எந்த ஒரு விமானம், எந்த ஒரு வசதி, வண்டி வசதி, வாகன வசதி இல்ல, no roads at all. சாலை வசதி கூட இல்ல. There may be wilderness, அங்கே பாலைவனம் இருக்கலாம், mountains, குன்றுகள் இருக்கலாம், rocky places. கற்பாறையான இடங்கள் இருக்கலாம். Now walking with this 380 people, இப்போ இந்த 318 பேரோடு கூட கால்நடையாய் போகணும். and all other people who are following him, இனி அவங்களை பின்பற்றுகிற எல்லா மக்களும், and all the cattle that he has, அவனுக்கு இருந்த எல்லா கால்நடைகளும் மிருக ஜீவன்களும், how many kilometers he can walk? எத்தனை கிலோமீட்டர் தொலைவு இவனால நடக்க முடியும்? In the ancient time, பண்டைய நாட்களில் people walk only 10 kilometers. 10 கிலோமீட்டர் தொலைவு மட்டும்தான் மக்கள் நடைபயணம் கொள்வாங்க. That too if there are no children. அதுவும் குழந்தைகள் இல்லாமல் நடந்தால். Otherwise they can go up to 15 kilometers. இல்லை என்றால் 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்க முடியும். Now from the place where God called him from the land of Ur, இப்போ ஊர் என்கிற இடத்திலிருந்து தேவன் அவனை அழைத்தார். அங்கே இருந்து all the way to Beersheba, பெர்ஷெபா வரைக்குமாக, you know how many miles? எத்தனை மைல் தொலைவு தெரியுமா? 1000 miles. 1000 மைல் தொலைவு. Do you understand that he had to walk 1000 miles to obey God? பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக 1000 மைல்கள் இவன் கால்நடையாய் நடக்க வேண்டி வந்தது. Only when you read you understand that. நீங்க வாசிச்சா மட்டும்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும். Only when you read you understand some details to your mind. நீங்கள் வாசித்தால் மட்டும்தான் சில விவர குறிப்புகளை உங்கள் சிந்தையிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். One man said, I was reading the Bible, I came across a phrase that says, Dan to Beersheba, Dan to Beersheba, Dan to Beersheba. I didn't understand what is Dan to Beersheba. ஒருவர் சொன்னார், நான் வேதாகமத்தை படிக்கும் போதெல்லாம் தான் முதல் பேச மட்டும், தான் முதல் பேச மட்டும், தான் முதல். அப்போ பெயர்சபா என்றால் என்ன எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். Dan என்ன பெர்ஷெபா என்ன எனக்கு தெரியாது. தான் என்றால் என்ன, பெயர்சபா என்றால் என்ன எனக்கு தெரியாது. Later I understood. கடைசியா நான் விளங்கிக்கிட்டேன். Just like Anania and Sapphira, அனனியா சப்பீரால மாதிரி, Sodom and Gomorrah, சோதோம் குமாரா மாதிரி, they are husband and wife. இந்த தானும் பெயர்சபாவும் கணவன் மனைவியுமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுச்சுங்களா? விளங்கிடுச்சா? Sodom and Gomorrah are the husband and wife? சோதோம் குமாரா கணவன் மனைவியா? Like Aquila and Priscilla? ஆக்கிலா பிஸ்கிலா மாதிரி கணவன் மனைவி தம்பதியரா இருந்ததா சோதோம் குமாரா? இவன் படிக்கிறது என்ன, அவனுக்கு புரியுது என்ன? என்னத்தை படிச்சா என்னத்தை விளங்கிக்கிட்டான்? He doesn't understand. அவன் அதை புரிந்து கொள்ளல. Jesus said, you go wrong because you do not know the scriptures. இயேசு சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாததனால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். Honestly, you ask yourself, which is a book that you did not read in the Bible? நேர்மையாக உங்களுக்கு நீங்களே பதிலளித்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் எந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கல? Ask to yourself, I've been preaching for 20 years, 25 years, 30 years, but which is the book in the Bible that I've never touched? God did not speak to me from this book till this time. நீங்க உங்களுக்குள்ளேயே வினவிக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக நான் வேதாகமத்திலிருந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் குறிப்பிட்ட ஒரு புத்தகத்திலிருந்து இதுவரைக்கும் தேவன் என்னிடத்திலே அதிலிருந்து பேசல, நான் அதை நான் வாசிக்கல என்பதை உங்களுக்கு கேட்டுக்கோங்க. God has never spoken to me from the book of Haggai. இந்த ஹாகாய் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் தேவன் என்கிட்ட பேசல. I do not know anything from Habakkuk. ஆபகுக்கிலிருந்து எதுவுமே எனக்கு தெரியாது. I have no idea from Song of Solomon. உன்னத பாட்டு குறித்து எந்த ஒண்ணு கருத்து எனக்கு தெரியாது. I might quote 1 or 2 verses from here and there. ஆங்காங்கே உள்ள சில வார்த்தைகளை, வசனங்களை நான் மேற்கோளா காட்ட முடியும். But I have never preached. ஆனால் ஒருபோதும் இதிலிருந்து நான் செய்து கொடுக்கல. The reason why I did not preach, ஏன் இதிலிருந்து செய்து கொடுக்கல என்பதற்கான காரணம், because God did not speak to me. என்னோடு தேவன் பேசல, அதனால நான் அதிலிருந்து செய்து கொடுக்கல. The reason why God did not speak to me, தேவன் என்னோடு ஏன் பேசவில்லை என்பதற்கு காரணம், நான் என்ன செய்யல, வாசிக்கல. I never preached because God did not speak. God did not speak because I did not preach.
read. நான் ஒருபோதும் பிரசங்கம் பண்ணல, ஏன்னா தேவன் என்கிட்ட பேசல. நான் ஒருபோதும் வாசிக்கல, ஆகவே தேவன் என்கிட்ட பேசல. So what happens? அதனால என்ன நடந்தது, என்ன நடக்கிறது? We keep repeating ourselves for 50 times, 60 times. 50 முறை 60 முறை அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பேசுறதே பேசிக்கிட்டு இருக்கிறோம். We are repeating ourselves. நம்மையே நாம திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறோம். Don't we need a change? நமக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? Yes? வேண்டுமா வேண்டாமா? நமக்கு ஒரு Don't we need a மாறுதல், change? நமக்கு ஒரு மாறுதல் வேண்டாமா, மாற்றம் வேண்டாமா? Come back to the scripture and read from Genesis to Revelation. வேதாகமத்துக்கு திரும்பி வருவோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் விஷயங்களை நாம வாசிப்போம். And when you read, God will speak to you. நீங்கள் வாசிக்கும் போது உங்களிடத்தில் கர்த்தர் பேசுவார். And when God speaks, you speak to God's people. தேவன் எப்போது உங்ககிட்ட பேசுறாரோ அப்போ நீங்க மக்கள்கிட்ட பேசுங்க. All scripture is profitable for doctrine, correction, reproof and instruction, so that a man of God may be made perfect in all righteousness. பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாமே உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்க முடியும் அனைத்திலும். If you don't read the whole word, you will not speak the whole word. நீங்கள் வசனம் முழுவதையும் வாசிக்கவில்லை என்றால் முழு வசனத்தையும் பேச முடியாது. Okay, let's make a confession this evening. இந்த மாலையிலே நான் ஒரு அறிக்கை செய்யலாம். Lord, I'm not reading the Bible the way I ought to. ஆண்டவரே, எப்படி வேதத்தை வாசிக்கணுமோ அவ்விதமாக நான் வேதத்தை வாசிக்கல. Second, இரண்டாவது, முதல் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கூற்று தான், எப்படி வேதத்தை வாசிக்கணுமோ அந்த வழியில அந்த வகையில் நான் வாசிக்கல. Second, yes. how? We are not understanding the Bible the way we need to understand. எப்படி வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையில், அந்த வகையில் நான் வேதத்தை புரிஞ்சுக்கிடல, நான் விளங்கிக்கிடல. We read casually, but we don't pay attention to what is written there. நாம் சாதாரணமாக வாசிப்போம், ஆனால் அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு கருத்தூண்டி கவனம் செலுத்த மாட்டோம். There is a man, going to Africa in the book of Acts chapter 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஆப்பிரிக்கா மனிதன் போகிறார். In the desert of Gaza. காசா அந்த வானாந்தரத்திலே There is a missionary working wonders and miracles. Thousands are coming forward. Heavy crusade. And his name is Philip the evangelist. மற்றொரு அருள்பணியாளர் ஆண்டவருக்காக பயங்கரமான ஊழியம் செய்கிறாரு. பல அற்புதங்கள் நடக்கிறது. மாபெரிய அர்ப்பணியை செய்து சமாரியாவிலே அந்த பிலிப்பு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். God said, Philip, come on. கர்த்தர், பிலிப்பே வா. There's one guy going in the desert of Gaza. இப்போ காசா வனாந்தரத்திலே ஒருவர் போய் கொண்டிருக்கிறான். Just go. நீ போ. அவர் யாரு? போனவர் யாரு? Yeah, somebody from Ethiopia. எத்தியோப்பியில இருந்து ஒருத்தர் போறாரு. A eunuch coming from Ethiopia. எத்தியோப்பியில இருந்து ஒரு அன்னகராக இருந்த ஒருத்தர் போறாரு. Now, he's not an ordinary man. அவன் சாதாரண மனிதன் இல்ல. In 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக the eunuchs were second to the kings in any country. எல்லா நாடுகளுமே அரசருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் தான் இந்த அன்னகர்கள். There are 3 types of eunuchs. 3 வகையில் உள்ள அன்னகர்கள் இருக்கிறாங்க. People who are born as eunuchs. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு. People who are converted as eunuchs by castration. மனிதர்களாலே அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள், உருக்குலைக்கப்பட்டவர்கள். People who do not marry and stay like a eunuch for the servant for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக விவாகம் செய்து கொள்ளாமல் தங்களையே அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள். Bible scholars say maybe Habakkuk, Nehemiah or Daniel, they were all eunuchs. வேத வல்லுநர் சொல்கிறார்கள், நெகேமியா, தானியேல் என்பவர்கள் எல்லாம் அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடும் என்று கருத்து இருக்குது. Because they had key positions. என்றால் அவர்கள் ஒரு உயர் பதவி வைத்திருந்தாங்க. One man from Africa. ஒரு மருன் ஆப்பிரிக்காவில் இருந்து, and he is walking, he is going to his way. அவன் தன் வழியை போய் கொண்டிருக்கிறான். What is he doing? அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? போகும்போது he is reading the scroll. அவன் வேத சுருளை எடுத்து படித்துக் கொண்டிருந்தான். Which chapter?
எந்த அதிகாரத்தை படிச்சிட்டு இருந்தான்? அந்த காலத்துல சாப்டர் கிடையாது. அன்றைக்கு அதிகாரம் அந்த அமைப்பெல்லாம் இல்ல. Bible was divided into chapter and verses only in the 12th century. 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வேதாகமம் அதிகாரங்களாக வசனங்களாக வகுக்கப்பட்டது. First it was divided as chapter, later it was divided into verses. முதலாவது அதிகாரமாக, அப்புறம் வசனமாக பிரிக்கப்பட்டது. So he is reading a scroll. இப்போ ஒரு சுருளை வாசிச்சு கொண்டிருக்கிறாரு. Spirit of God said, okay, walk close to the chariot. இப்போ தேவ ஆவியானவர் சொல்கிறார், அந்த ரதத்திலே போய் நீ சேர்ந்துக்கோ. And he walked with that chariot. அந்த ரதத்தண்டை இவன் போனான். Then he said, sir, ஐயா, what are you reading? என்ன நீங்க வாசிக்கிறீங்க? He said, I am reading Isaiah. அவன் சொன்னான், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் வாசிக்கிறேன். Can you tell me which passage? எந்த பகுதி நீங்க சொல்ல முடியுமா? Yeah, he quoted from Isaiah chapter 53. 53ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை ஒரு மேற்கோள் காட்டுகிறார். Then Philip asked, அப்புறம் இந்த பிலிப்பு கேட்கிறாரு, do you know who it is talking about? அது யாரை குறித்து பேசுகிற கருத்தை நீர் அறிவீரா? Is Isaiah talking about himself or somebody else? ஏசாயா தன்னை குறித்து சொல்கிறாரா இல்ல வேறொரு குறித்து சொல்கிறாரா? What was his answer? அவனுடைய பதில் என்ன? அதான் meaning what? ஏன் தெரியாது? I don't know. எனக்கு தெரியாது. யாருன்னு எனக்கு தெரியாது. You are reading the book of Revelation. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசிக்கிறீங்க. Who is that beast coming from the sea? கடலிலிருந்து வருகிற அந்த மிருகம் என்ன? சமுத்திரத்துல ஒரு மிருகம், அது என்ன? யாரு? What will you say? அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? I'm reading. நம்ம வாசிக்கிறோம். I don't know. ஆனா நமக்கு தெரியாது. If somebody is slapping on your right cheek or left cheek, யாராவது ஒருவர் வலது இடது பக்கத்துல அடிச்சா, கர்த்தர் என்ன சொன்னாரு? கர்த்தர் என்ன சொன்னாரு? அடிக்கும்போது எங்க அடிச்சா? வலது பக்கம் இடது பக்கமா? ஒரு கண்ணும் இல்ல, கிளியரா சொல்லிருக்கு. வலது பக்கம் இடது பக்கம். எதுல? வலது கன்னத்தில் அடித்தாலா இடது கன்னத்தில் அடித்தாலா? வலது கன்னத்தில். Okay, most of the people are right handed, isn't it? இப்போ நிறைய பேருக்கு வலது கை தான் நமக்கு எப்பவும் பழக்கம் உள்ளது. How can you beat somebody with right hand on the right face of somebody? சரி, வலது கையை வச்சு இன்னொருத்தருடைய வலது கன்னத்துல எப்படி அடிக்க முடியும்? Whether you just slap me with your right hand on my right face. இது அடிக்கணும். So it is not slapping, it is hitting with the back of your hand. இப்போ அப்படி அடிக்குதில்ல, கையை புறங்கையால அவரை தாக்குதல். That doesn't mean beating for causing pain. அதாவது வேதனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அடித்தல் அல்ல என்பது. Then it means அதோட பொருள் to put a person down, to put down a person. அவரை ஒரு தாழ்வுபடுத்துவதற்காக, அவரை கீழ்ப்படுத்துவதற்காக செய்யப்படும் to insult somebody. ஒரு மனிதரை கேவலப்படுத்துவதற்காக. What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? If somebody is insulting you, யாராவது உங்களை நிந்தித்தால், be willing to be insulted more. Show the other side also. இன்னும் அதிகமாக நிந்திக்கப்படுவதற்கு நீங்க ஆயத்தமாயிருங்க. You understand now the meaning? இப்போ அதோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? Like that, Philip is asking, tell me, who that prophet is talking about, himself or somebody else? அதே மாதிரி பிலிப்பு கேட்காரு, யாரை பத்தி பேசுறாரு? தீர்க்கதரிசி தம்மை குறித்து பேசுகிறாரா இல்ல வேற குறித்து பேசுகிறாரா? He said, brother, I am reading, I don't understand. பிரதர், நான் இதை வாசிக்கிறேன், ஆனா எனக்கு இது விளங்கல. Unless somebody interprets for me, how can I understand? யாராவது ஒருவர் இதை எனக்கு விவரிக்காவிட்டால் எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? Philip said, I can help you. பிலிப் சொன்னா, நான் உனக்கு உதவி செய்ய முடியும். I'll teach you the whole 66 books of Isaiah. இந்த ஏசாயாவில் 66 அதிகாரங்களையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். Then he talked about Jesus Christ from Isaiah. இந்த ஏசாயா பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு, இந்த வசனத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணினான். He said, minister, there is one verse in chapter 7 verse 14, a virgin shall conceive and he shall bear a child. மந்திரி அவர்களே, 7ஆம் 14 கன்னிகை கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற ஒரு வசனம் இருக்கிறது. Chapter 9 verse 6 says, unto us a child is given, unto us a son is born, he shall be called everlasting father, eternal father, everlasting counselor, etc. 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலன் வந்தார், நமக்கு ஒரு குமாரன் வந்தார், அவர் நாமம் கர்த்தர் என்கிற அவருடைய பண்புகள் எல்லாம் சொல்லுகிறார். Chapter 11 says, he will be coming from the stem of Jesse. 11ஆம் அதிலே அவர் ஈசாயின் அடிமைத்தனத்திலிருந்து துளிராய் எழும்பார் என்று சொல்கிறார். It also says that he shall rule his people.
அவர் தன்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது. It also says that he will be killed. For our sins he is wounded. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்முடைய நொறுக்கப்பட்டார், தறுக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டது. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். Next chapter 54 talks about he is buried with the rich people. 54ஆம் வசனத்திலே அதிகாரத்திலே அவர் ஐஸ்வர்யங்களோடு அடக்கம் பண்ணப்பட்டார். From 40 to 66 it talks about the glorious kingdom that he is going to establish. 40 முதல் 66 வசன அதிகாரம் வரைக்குமாக அவருடைய மகிமை, அவருடைய சிங்காசனம், அவருடைய ராஜ்யம். And that person is known as my servant. அந்த நபர் என்னுடைய தாசன் என்று அறியப்பட்டார். Do you know, sir, who is this? ஐயா, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? He said, I don't know. இல்ல, எனக்கு தெரியாதுங்க. Where are you coming from, sir? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am coming from Jerusalem. நான் எருசலேமிலிருந்து இருந்து வர்றேன். Why did you go there? எருசலேமுக்கு நீங்க ஏன் போனீங்க? For religious purpose. நான் ஒரு மத சம்பந்தமாக தொழுகைக்காக போனேன். You know, this servant of God that you read just now from Isaiah 53 died in that Jerusalem. இந்த நீங்க வாசிங்க பாருங்க, ஏசாயா 53 இந்த பகுதி, அவர் எருசலேமிலே மரித்தார், இப்பதான் மரிச்சார். He is the Messiah that Isaiah is talking about. ஏசாயா இந்த மேசியாவாகிய இவரை குறித்தான் பேசினார். Born of virgin, கன்னிகையிடத்தில் பிறந்தவர், son of David, தாவீதின் குமாரன், carrying the sin of the whole world, அகில உலகத்தின் பாவத்தை சுமந்தவர், buried with the rich, ஐஸ்வர்யவான்களோடு அடக்கம் பண்ணப்பட்டவர், and one who came back to life, மறுபடியுமாக உயிரோடு எழுந்தவர், and one who is going to rule the world. அகில உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறவர். Do you believe him? அவரில் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? He said yes. ஆம். If you believe, நீங்க விசுவாசித்தீர்களானால் you can express that by baptism. நீங்கள் ஞானஸ்நானம் கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்படுத்தலாம். When you go inside the water, அவர்கள் தண்ணீருக்குள்ள இறங்கினாங்க, you are dying with him. நீங்கள் இறங்கும்போது அவரோடு மரிக்கிறீங்க. And when you are underneath, நீங்கள் தண்ணிக்குள்ள இருக்கும்போது you are buried with him. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். When you come out, நீங்க மேலே எழும்பும்போது you are resurrected with him. அவரோடு கூட நீங்கள் உயிர் தெழுந்திருக்கிறீங்க. As the discourse was going on, இப்படிப்பட்ட இந்த உரையாடல் போனதுக்கு அப்புறம் minister said, அந்த மந்திரி சொன்னாரு, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? Both of them went inside. இருவரும் தண்ணீரில் இறங்கினாங்க. Philip baptized the eunuch. பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். And that man went away happy. அவன் சந்தோஷமாய் திரும்பி போறான். Philip was taken away by the Spirit. பிலிப்பு தேவ ஆவியானவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். And this man becomes a witness of the gospel in the dark continent known as Africa. அந்த மனிதன் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவிலே ஒரு சாட்சியாய் மாறினான். It's all because somebody was willing to explain the Bible for that man. இது எல்லாமே யாரோ ஒருவர் வேத வாக்கியங்களை அவனுக்கு தெளிவாக விவரித்து காண்பித்தார், அதனாலே வந்தது. Dear brothers, how many years we have been preaching? அருமையான சகோதரர்களே, எத்தனை வருஷமா நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். We keep repeating the same thing. ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். Again and again David and Goliath. மறுபடியும் தாவீது கோலியாத். Again and again faith of Abraham. திரும்ப திரும்ப ஆபிரகாமின் விசுவாசம். ഞാൻ ഒരിക്കൽ കുവൈറ്റിൽ പ്രസംഗിക്കാൻ പോയി. ஒரு விஷயம், நான் குவைத்திற்கு செய்தி கொடுக்க போயிருந்தேன். And sisters called me for a special meeting. சகோதரிகள் ஒரு சிறப்பு கூட்டத்திற்காக அழைச்சிருந்தாங்க. അപ്പോൾ ഞാൻ അവരോട് ചോദിച്ചു, ഞാൻ എന്ത് സബ്ജക്റ്റാണ് പ്രസംഗിക്കേണ്ടത് ചോദിച്ചു. அப்ப நான் கூட கேட்டேன், எந்த பாடத்தை இல்ல எதை குறித்து நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணணும்னு. അപ്പോൾ ഒരു സഹോദരി തമാശ രൂപത്തിൽ എന്നോട് പറഞ്ഞു. அப்ப ஒரு சகோதரி வேடிக்கையாக என்கிட்ட இப்படி சொன்னாங்க, മറിയ നല്ല അംശം തെരഞ്ഞെടുത്തു എന്നുള്ള വിഷയം ഒഴികെ ബാക്കി എന്ത് വേണേലും പ്രസംഗിച്ചോളാം. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் அப்படிங்கறத மட்டும் விட்டுட்டு தயவு செஞ்சு வேற எதனாலும் பேசுங்க. ഞാൻ ചോദിച്ചു, അത് ആ വിഷയത്തിൽ എന്താ പ്രശ്നം എന്ന് ചോദിച്ചു. அப்ப நான் கேட்டேன், அது என்ன, அதுல என்ன பிரச்சனை, அதை பத்தி பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? അപ്പൊ പറഞ്ഞു, ഈ വർഷം ഇവിടെ വന്ന് പ്രസംഗിച്ച 11 ഉപദേശിമാർ അതാ പ്രസംഗിച്ചത്. இந்த வருஷம் இங்க வந்து பிரசங்கம் பண்ண 11 பிரசங்கியாரு அதைத்தான் பிரசங்கம் பண்ணிருக்காங்க. Please read the Bible. தயவு செய்து வேதத்தை படிங்க. Please explain to your people. உங்களை சார்ந்தவர்களுக்கு இதை நீங்கள் let your church members grow in the knowledge and understanding of the Bible. வேதாகமத்தை அறிந்து கொள்வதிலும் அந்த அறிவில் வளர்வதிலும் உங்களுடைய சபையினர் பெருக்கம் அடையட்டும். Let them get the whole idea from Genesis to Revelation. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு உள்ள அந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். One man was invited from India to America. ஒரு மனிதன் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டார். He knows only one sermon. அந்த அழைக்கப்பட்டவருக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் தான் தெரியும். David and Goliath.
தாவீது கோலியாத்து, அந்த செய்தி மட்டும். Only one sermon. ஒரே ஒரு செய்தி தான். But one church said, ஆனா ஒரு சபையில சொன்னாங்க, brother, we need one whole week of Bible study with you. நீங்க ஒரு வாரம் முழுவதும் பைபிள் ஸ்டடி உங்களுக்கு வைக்கிறோம். He was in a trap. இப்போ அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. He thought he can preach the one sermon everywhere and come back to India. அவர் என்ன நினைச்சாரு, ஒரு செய்தியை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அப்படியே சுத்தி அடிச்சு வந்துடலாம்னு நினைச்சு Now போனாரு. all 7 days, what shall I do? இப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு வாரமா நீங்க எனக்கு பைபிள் ஸ்டடி எடுங்கன்னு சொல்றாங்க. என்ன செய்யறது இப்போ? First day he said, முதல் நாள் இவர் சொன்னாரு, who are the Philistines? பெலிஸ்தியர்கள் என்றால் யார்? Whole day is over with that. அந்த முதல் நாள் முழு நாளும் அந்த பெலிஸ்தியரை சொன்னதிலே முடிஞ்சு போச்சு. Second day, இரண்டாவது நாள், who are the Jews? Israel. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் யார்? ரெண்டாவது நாள் இப்போ முடிஞ்சு. 2 நாள் முடிஞ்சுச்சு. Third day, மூன்றாவது நாள், who is Goliath? கோலியாத் யார்? அது அப்படியே இழுத்துட்டே போகுது. அது அப்படியே இழுக்காரு. Fourth day, நாலாவது நாள், who is David? தாவீது என்பவன் யார்? Fifth day, ஐந்தாவது நாள், how David and Goliath are meeting. எப்படி தாவீதும் கோலியாத்தும் சந்திச்சாங்க? Fifth day, ஐந்தாவது நாள், people are so angry மக்கள் எல்லாம் அப்படியே கடுப்பா இருக்காங்க. and they are so bored. அவங்களுக்குலாம் ரொம்ப களைப்பாயிருச்சு, அவங்க மேல போர் அடிச்சிருக்கு. Before he started sermon, அவர் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால one guy stood up from the back பின்னால இருந்து ஒருத்தர் எழும்பினாரு. and he said, அவர் சொன்னார், if David is not going to kill Goliath today, இன்னைக்கு தாவீது கோலியாத்தை கொல்லலனா we will kill you. நாங்க உன்னை கொன்றுவோம். You understand, some people, they don't read the scripture, they don't understand the whole counsel, therefore their understanding is very limited and there is a temptation to repeat the same thing. சில பேர் வேதாகமத்தை வாசிப்பதில்லை, அதை விளங்கிக் கொள்வதில்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட குறுகிய பகுதியை மட்டும் படித்து அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. Read the scripture, வேதாகமத்தை வாசிங்க, observe the scripture, வேதாகமத்தில் கவனம் செலுத்துங்க, கவனிங்க, interpret the scripture, வேதாகமத்துக்கு வியாக்கியானம் விளக்கமுறை கொடுங்க, correlate, because all the scriptures are interconnected. பாருங்க, எல்லா வேத வாக்கியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அல்லது பின்னி பிணைந்து இருக்கிறது. We know from the book of Nehemiah, நெகேமியா புத்தகம் நமக்கு தெரியும். Ezra stood up and read from the Old Testament, from the scroll, from the law of Moses, and he explained to people. எஸ்ரா அந்த பிரசங்க பீடத்திலிருந்து வேத வாக்கிய சுருளை எடுத்து ஜனங்களுக்கு அர்த்தம் சொல்லி அந்த வேத வாக்கியங்களை விளக்கினான். And the phrase says, Ezra, devoted his heart to learn the word. வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் வாசிக்கிறோம். Oh, what a great inspiration. என்ன ஒரு மிகப்பெரிய அகத்தூண்டுதல். Let me ask you, how many times we meditate the word of God? நான் கேட்கிறேன், எத்தனை முறை வேத வாக்கியங்களை நாம் தியானிச்சிருக்கிறோம்? We read about first missionary journey, second missionary journey, third missionary journey. முதலாவது மிஷனரி பயணம், இரண்டாம் மிஷனரி பயணம், மூன்றாவது மிஷனரி பயணம், இதை குறித்து வாசிச்சுக்கிறோம். How many places he visited in the first missionary journey? முதல் அர்ப்பணி யாத்திரையில எத்தனை இடங்களுக்கு அவன் சென்றார்? Second time, which one he revisited? இரண்டாவதாக எத்தனை இடத்திற்கு மறுபடியும் திரும்ப போன இடத்துக்கு போயிருக்கிறாரு? In third missionary journey, which all places he went? மூன்றாவது மிஷனரி பயணத்துல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் இவர் போயிருந்தாரு? We read, but is it retained in our mind? நாம வாசிக்கிறோம், ஆனால் நம்முடைய மனதில் அது தங்குவதில்லை. We don't observe. நாம் அதை கவனிக்கிறதில்லை, கருத்தாக கவனம் செலுத்துவதில்லை. We talked about David and Goliath. தாவீது கோலியாத்தை பத்தி நம்ம பேசணும். I saw one child here. ஒரு பிள்ளைய நான் பார்த்தேன், குழந்தைய. Okay. You ask that child will say. இப்போ அந்த சின்ன பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த பிள்ளைகிட்ட இங்க கேட்டீங்கன்னா, here is a young fellow. தம்பி எத்தனை வயசு தம்பி? வயசு என்னையா? அவன் பேரு? வயசு என்ன உனக்கு? Who killed whom? David killed Goliath or Goliath? கோலியாத் தாவீதை கொன்னானா, தாவீது கோலியாத்தை கொன்னானா? ஓகே, அவ்வளவு தெரியும் தானே உங்களுக்கு? கரெக்டா தெரியும், தெளிவா தெரியும், சந்தேகம் கிடையாது. Don't change your word next. Correct தானே? Please sit down. Do we know the story of David and Goliath? சரி, தாவீது கோலியாத் கதை நமக்கு தெரியுமா? Yes or no? ஆமா இல்லையா? நமக்கு தெரியுமா தெரியாதா? No, you don't know. இல்ல உங்களுக்கு தெரியாதுங்க. You don't know.
உங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்கட்டுமா? சரி, தெரியும் நீங்களே, கேள்வி கேட்கட்டுமா? Where is Goliath coming from? Which village? எங்கே இருந்து கோலியாத் இடம் எது? எங்கே கோலியாத் சொந்த இடம் எது? How many Goliaths are there? எத்தனை கோலியாத்துகள் இருந்தாங்க? How many days he was challenging the people of Israel? எத்தனை நாட்கள் இஸ்ரேலுக்கு முன்பதாக வந்து இவன் சவால் விட்டு கொண்டு In நிந்தித்து which கொண்டிருந்தான்? valley he came? எந்த பள்ளத்தாக்குக்கு வந்தான் அவன்? What was his first statement? அவன் முதலாவது சொன்னது என்ன? Correct or no? What is the first statement he said? முதல்ல அவன் சொன்னது, அவனுக்கு எதிராக சொன்னானே, சவால் விட்டானே, முதல்ல சொன்னது என்ன? What is his height? அவனுடைய உயரம் என்ன? What is the size of his helmet? அவனுடைய தலை சீரா, அதனுடைய எடை என்ன? He has a spear. அவன்கிட்ட ஒரு ஈட்டி இருந்தது. What is the description about that? அந்த ஈட்டியை குறித்து என்ன விளக்க விவரம் இருக்கிறது? There is a round ball thing, on that. அதுல ஒரு உருண்டை உலோக பந்து இருந்தது அல்லவா? Give me an explanation of that. How it is? How? அந்த ஆயுதத்தை குறித்த ஒரு விளக்கத்தை சொல்லுங்க வேதத்திலிருந்து. Do we have all these details? இந்த விளக்க விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? No. இல்ல. We all know what? நமக்கு எல்லாம் என்ன தெரியும்? David? தாவீது கோலியாத்தை கொண்டு போட்டான். He also knows. That boy also knows. அந்த பையனுக்கு அது தெரியும். So what's the difference between me and him? அப்ப அந்த பையனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் சொல்றது புரிஞ்சுதா? சொன்னது விளங்கிடுச்சா? He also knows the same thing. I also know. So there is no growth. அந்த பையனும் அதே தான் அறிந்திருக்கிறான், நானும் அதே தான் அறிந்திருக்கிறேன். We don't know வளர்ச்சி என்பது இல்ல. We don't know the details. நமக்கு விளக்க விவரங்களே தெரியல. Do we know the story of Jonah? யோனா சரித்திரம் நமக்கு தெரியுமா? Yes. தெரியுமா? யோனா சரித்திரம் தெரியுமா தெரியாதா? இப்ப ஆன்சர் பண்றதுக்கு கொஞ்சம் இப்ப பதில் சொல்ல கொஞ்சம் யோசனை. தெரியும்னு சொல்ல ஏன் சொல்லுவானா அப்புறம் மம்பள மாட்டான். Where is Tarshish and where is நினிவே? Nineveh. தர்ஷீஸ் எங்க இருக்கு, நினிவே எங்க இருக்கு? What is the distance between these two? இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? How many days he has to travel in the ship? இந்த கப்பல்ல எத்தனை நாள் அவன் பயணம் பண்ண வேண்டி இருந்தது? What is the first thing Jonah did? முதலாவது யோனா செய்தது என்ன? When he went to the port, அவன் கப்பல் தளத்துக்கு போனாரு. what is the first thing he did? அப்பொழுது கப்பல் தளத்துக்கு போகும்போது முதல்ல அவன் என்ன செஞ்சான்? Okay. And when he was sleeping inside, அவன் படகுல படுத்து தூங்கி கொண்டிருந்த போது shipmaster came. இப்பொழுது மாலுமி வர்றாரு. How many questions he asked? எத்தனை கேள்வி அவன்கிட்ட கேட்டான்? Okay. How many questions? எத்தனை கேள்வி? Second one is, இரண்டாவது, did Jonah give answers to all questions? அவன் கேட்ட எல்லா கேள்விக்குமே யோனா பதில் கொடுத்தானா? Third, மூன்றாவது, did he give the answer in the same order of questions? எந்த வரிசை ஒழுங்குல கேள்வி கேட்கப்பட்டதோ அதே வரிசை ஒழுங்குல பதில் சொன்னானா? Did he answer something that he was not questioned for? கேட்காத கேள்விக்கு இவன் பதில் சொன்னானா? If you do not know all these details, இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியலனா, we have not read the book of Jonah. நாம் யோனா சரித்திர புத்தகத்தை வாசிக்கலன்னு அர்த்தம். Again, we are like a Sunday school child. Jonah was swallowed by a fish and he was puked on the third day. He preached, people repented. That's all. மறுபடியும் ஞாயிறு பள்ளி மாணாக்கர் போல யோனா மீன் வயிற்றில் போய் விழுங்கப்பட்டா, அப்புறம் மீன் கக்கினது, நினிவேக்கு போனாரு, பிரசங்கம் பண்ணாரு, மக்கள் மனம் திரும்பினாங்க. அதுதான். Esther and Mordecai, எஸ்தர் மொர்தகாய், how they are related? எப்படி அவளுக்குள்ள அந்த உறவு முறை? எப்படி சொந்தக்காரங்க? மாமனா, மாமாவா, அங்கிள், சரியா? சித்தப்பாவா. Okay, take Esther book chapter 2 verse 15. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15வது எடுங்க. தமிழ்ல சித்தப்பான்னு சொல்றாங்க, அங்கிள்னு சொல்றாங்க. Okay, now read chapter 2 verse 15. What's that? Cousin. சிறிய தகப்பன் குமாரத்தி. Now what's the relationship between Esther and Mordecai? Cousin sister. உடன்பிறவாத சகோதரி சொல்லலாம். அப்ப யார் கிடையாது?
அப்ப யாரு கிடையாது? சித்தப்பாவும் கிடையாது, அங்கிளும் கிடையாது. சிறிய தகப்பனும் கிடையாது, மாமாவும் கிடையாது. Why we did not know that? இது ஏன் நமக்கு தெரியாம போச்சு? Because we never read it. நாம் அதை ஒருபோதும் வாசிக்கல. We never observed it. நாம் அதை கவனிக்கல ஒருபோதும். We never interpreted it. நாம் அது ஒருபோதும் வியாக்கியானம் அல்லது விளக்கம் கொடுக்கல. Who is Esther and Mordecai? எஸ்தர் என்ன மொர்தெகை யாரா இருந்தாங்க? Jews. யூதர்களா இருந்தாங்க. எந்த கோத்திரம்? எந்த கோத்திரம் சார்ந்திருந்தாங்க? Benjamin. Because they are the children of the line of Kish. கீஸ் வம்சத்துல வர்றவங்க. அந்த பென்யமின். Is there anyone very famous in the line of Kish? அந்த கீஸுடைய வம்சத்துல வேற யாராவது பிரபலமா இருந்தாங்களா? யாரு? Saul. God asked Saul to kill all the Amalekites. சவுல் இடத்துல எல்லா அமலேக்கியரும் நிகிரகம் பண்ணுன்னு கர்த்தர் சொன்னாரு. Did he kill all of them? எல்லாரையும் அவன் கொண்டு போட்டானா? அமலேக்கியர் நிகிரகம் பண்ணானா? He did not do. இல்ல. Samuel had to come and rebuke him. சாமுவேல் வந்து அவனை கடிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. Who is the villain in the book of Esther? Haman. ஆமான். அவனோட பேக்ரவுண்ட் என்ன? அமலேக்கியன். அமலாக்கியன். ரைட்? அமலேக்கியன் அப்படிதானே? ஆமான். புரிஞ்சுங்களா? So what Saul could not do, the son of Kish, here the daughter of Kish, same family, is accomplishing. What man cannot do, a woman is doing. பாருங்க, கீசின் வம்சனாய் இருந்த இந்த சவுல் எதை செய்ய தவறினானோ, அவனாலே எது செய்யப்படவில்லையோ அதே விஷயத்தை கீசின் அந்த வம்ச வழியாக வந்த ஒரு பெண்ணினாலே நிறைவேற்றப்படுகிறது. அவள் செய்கிறாள். How do I know? எது எனக்கு எப்படி தெரியும்? I read it. நான் இதை வாசித்தேன். I connected it. நான் இதை ஒன்றோடு ஒன்று I correlated it. அதை ஒன்றோடு ஒன்று பொருத்தினேன். I studied who are the Amalekites. அமலேக்கியர் என்றால் யார் என்று படித்தேன். And I understood the hostility between the Amalekites and the Jews. இஸ்ரவேலர்களாகிய யூதர்களுக்கும் அமலேக்கியருக்கும் உள்ள அந்த விரோதம் என்ன என்று படித்தேன். That's how you have to study the Bible. இப்படித்தான் வேதாகமத்தை நீங்க படிக்கணும். So we are not understanding the Bible, we ought to understand. நாமெல்லாம் எப்படி வேதத்தை விளங்கி கொள்ள வேண்டுமோ, எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்விதமாக விளங்கி புரிந்து கொள்ளல. சரி, என்னுடைய பிரசங்கத்தில் இன்னொரு கருத்து கூட இருக்கு. What is that third one? மூன்று கூட்டு சொன்னா மூன்றாவது நடைமுறைப்படுத்தல், அபியாசப்படுத்தல். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Be of same mind. Be of same mind. ஏக சிந்தையாய் இருங்க. Do not lie. பொய் சொல்லாதிருங்கள். Love your God with all your heart, with all your mind, with all your strength. உங்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு முழு சிந்தையோடும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். Easy to understand or difficult to understand? இதெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு சிரமமா இல்ல எளிதா? Easy. ரொம்ப எளிது. Is it easy to practice? சரி, இதை நடைமுறைப்படுத்துவது எளிதா? Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Easy to understand? இது புரிந்து கொள்வதற்கு லகுவா இருக்கா? Is that easy to practice? இதை நடைமுறைப்படுத்துவது லகுவா இருக்குதா? How many of you know John 3:16? உங்களுக்கு எத்தனை பேருக்கு யோவான் 3:16 தெரியும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிமுறைக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஆச்சரியம் தான். How about 1 John 3:16? எத்தனை பேருக்கு 1 யோவான் 3:16 தெரியும்? அது கொஞ்சம் படிங்க. Just let's read that part. அந்த வசனம் படிங்க. 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16 துவக்கம் மட்டும் தான் லேசா மாறும். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்ததனால, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்தோம். அன்பு இன்னதென்று Is there any difficult to understand that one? சரி, அத புரிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? No. இல்ல. Next. நாமும் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். வாங்க ஜோசப் பிரதர், வாங்க ஜோசப் பிரதர் வாங்க. Do you want to practice the Bible? முடிஞ்ச வரைக்குமா பாருங்க. எக்ஸ்கியூஸ் பாருங்க. பாத்தீங்களா? இப்பவே ஒரு சாக்கு புக்க பாத்தீங்களா?
முடிஞ்ச வரைக்கும். This is to be obeyed, isn't it? Now it says, if Jesus died for me, if that is true love, you should be willing to die for these people. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மையான அன்பாக இருக்குமானால் நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கணும், மரிக்கணும், தயாரா இருக்கணும். செய்ய முடியுமா? முடியும், தேவையானால் முடியும். Is that easy? ரொம்ப எளிது. எளிமையா செய்ய முடியுமா? ரொம்ப எளிமை. அதை சாதாரண எளிமையா செஞ்சிடலாமா? எளிமையே செய்ய முடியாது. செய்ய முடியாது. Thank you, brother. Thank you for being honest. நீங்க நேர்மையா இருந்ததுக்கு நன்றி. Brothers and sisters, very difficult to obey the scripture. அருமையான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்திற்கு கீழ்ப்படிவது ரொம்ப கடினம் தான், சிரமம். We might think it is easy, but it's not easy. இது ரொம்ப எளிது என்று நம்ம நினைக்கலாம், ஆனால் அது அவ்வளவு எளிது அல்ல. Without God's power and without the grace of the Lord Jesus and without the work of the Holy Spirit, we can never obey the scripture. பிதாவாகிய தேவனுடைய வல்லமையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் பரிசுத்த ஆவியான உதவியோடும் அல்லாமல் வேத வாக்கியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய இயலாது. When we understand the scripture, let's tell God, Lord, I want to obey, I need your power. நான் வேதாகமத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று தேவனை நோக்கி நம்ம சொல்லுவோம். We need to read the Bible the way we ought to. எந்த முறையில் அல்லது எந்த வழியில் வேதத்தை வாசிக்க வேண்டுமோ அப்படியாக வாசிப்போம். We need to interpret the Bible the way we need to understand. வேதாகமத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வியாக்கியானம் செய்தல் வேண்டும். We have to apply the scripture as we ought to apply. எப்படி வேதத்தை கையாள வேண்டுமோ அப்படியாக இந்த வேத சத்தியங்களை நாம் அபியாசப்படுத்தணும். God has given us the word of God. தேவன் வேத வார்த்தையாக நமக்கு தந்திருக்கிறார். Let's commit our lives to this book. இந்த புத்தகத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். May the Lord help this sermon to help you think that you would commit your life to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பதற்காக இந்த செய்தியானது உங்களுக்கு பேருதவியாக இருப்பதற்கு தேவன் ஆசீர்வதிக்கட்டும். Amen. ஆமென்.